கணினியாசன். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா Cyg-Winங்கிற ஒரு டூல் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த Cyg-Winங்கிற டூல் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லினக்ஸ் கமாண்ட்ஸை பற்றி லேர்ன் பண்ணோம்னா நம்ம தனியாக லினக்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த Cyg-Winங்கிற ஒரு டூலை வந்து நம்ம விண்டோஸ்லேயே வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதன் வழியாக நம்ம வந்து லினக்ஸ் வந்து கமாண்ட்ஸ்லாம் வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். நார்மல் இன்ஸ்டலேஷன் இல்லாமல் நம்ம Cyg-Winங்கிற ஒரு ஆட்டோமேஷன் டூலை வச்சு அதை எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஆல்ரெடி Cyg-Win இன்ஸ்டால் பண்ணியாச்சு. Cyg-Winங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணுறோம். Cyg-Win install Cyg get. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து Cyg-Win சைட்டில் போயிட்டு அந்த பேக்கேஜ் எடுத்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே இன்ஸ்டால் ஆகும். சரிங்களா? ஸோ இன்ஸ்டலேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இப்போ வந்து நமக்கு இன்ஸ்டால் பண்ணுவான்னு கேட்கு. ஸோ அது வந்து அதனோட ஸ்கிரிப்ட் பார்க்கணுன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். பிஎஃப்எஸ் பண்ணிங்கன்னா இந்த ஸ்கிரிப்ட் எப்படி ரன் ஆகுங்கிறது வந்து இதில் வரும். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் வழியாக தான் அது ரன் ஆகுது. ஸோ எந்த சைட்ஸு, இந்த பார்ட்டு 64 பிட்டா 32 பிட்டா எல்லாமே அதுவே செக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் பண்ணும். சரிங்களா? ஸோ இப்போ எஸ்என் கொடுத்துருங்க. எஸ்என் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து 64 பிட் வேணும் வந்து அதுவே செலக்ட் பண்ணிடுச்சு. பார்த்தீங்களா? ஸோ நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறது வந்து 64 பிட் ஓஎஸ்ங்கிறத ஆட்டோமேட்டிக்காக அது 64 பிட்டை வந்து அதுவே செலக்ட் பண்ணி அதுவே இன்ஸ்டால் பண்ணும். ஸோ நம்ம போயிட்டு EXE ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை ஒரு இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ண வந்து தேவையே இருக்காது. எல்லாமே ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதுவே இன்ஸ்டால் ஆகி அதுவே இன்ஸ்டால்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துடும். ஸோ ஆனால் இதுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து மஸ்ட். சரிங்களா? ஸோ இன்ஸ்டலேஷனுக்கு டைம் எடுக்கும். ஸோ இது இந்த Cyg-Win எதுக்கு நம்ம படிக்கிறோம்னா நம்ம இக்ரண்டுங்கிற அந்த டூல் படிச்சுட்டு இருக்கோம்ல. ஸோ அந்த டூலில் வந்து நம்ம லினக்ஸ் கமெண்ட்ஸ் நிறையா ரன் பண்ணுவோம். ஸோ இது வழியாக நம்ம ரன் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு வந்து நல்ல ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால தான் வந்து Cyg-Winங்கிறத வந்து நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ இதுக்கு தனியாக போயிட்டு நான் ஒரு லினக்ஸ் மிஷின் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இது அவசியமாக இல்லை. இந்த டூல் இன்ஸ்டால் பண்ணாலே வந்து உங்களுக்கு லினக்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாமே ரன் பண்ண முடியும். விண்டோஸில் வந்து உள்ளே இருந்துட்டு நீங்கள் எல்லாமே பண்ண முடியும். ஸோ இன்ஸ்டலேஷன் போயிட்டுருக்கு. ஸோ இந்த டைம் எடுக்கும், ஏன்னா ஃபுல்லாக அது இன்ஸ்டால் ஆகல. அதுக்கப்புறம் ஒரு அதுலேயே உள்ள 3 டூல் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். வந்து தான் பார்த்தீங்கன்னா OpenSSH, அப்புறம் பார்த்தீங்கன்னா rsync ஒரு டூல், ஸோ Cyg பேக்கேஜ் ஃபைல் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட்டட். அப்புறம் பார்த்தீங்கன்னா Cyg-Win. ஸோ 2 ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து Cyg getங்கிற ஒரு அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா Cyg-Winங்கிற ஒரு அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் ஆகும். சரிங்களா? ஸோ அதையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். 2 டூல் நம்ம கண்டிப்பாக வேணும். எஸ் கொடுத்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா Cyg-Win இன்ஸ்டால் ஆஃப் 2 பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ இந்த பேக்கேஜ் எப்படி இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு செக் பண்ணணும்னா Cyg லிஸ்ட் லோக்கலில் எல்மோனா லோக்கல். சரிங்களா? கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு வந்துடும். ஸோ இது வரைக்கும் இல்லை 6 பேக்கேஜஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இப்போ ரீசெண்டாக பண்ணது பார்த்தீங்கன்னா Cyg get and Cyg-Win. சரிங்களா? ஸோ இப்போ Cyg getஐ வச்சு நம்ம வந்து ஒரு 3 டூல் வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா OpenSSH, அது வந்து நம்ம வந்து SSH வழியாக கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இன்னொன்று வந்து rsync, ஒரு இதை வந்து சிங்க் பண்ணுறது rsync ஒன்று பண்ணுவோம். இன்னொன்று வந்து NCSS. இந்த 3 டூல் வந்து தேவைப்படும். சரிங்களா? ஸோ அந்த 3 டூலை வந்து நம்ம எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணுறது பார்க்கலாம். Cyg get OpenSSH. ஓகே, ஸோ அதுவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எடுத்து
இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். டைம் எடுக்கும். இதெல்லாம் அதுவே எக்ஸ்ட்ராக்டிங் ஃபைல் அதுவே போய்ட்டு எல்லாமே ஆல்ரெடி டூல்ஸில் வந்து ஒரு சியில் ஃபோல்டரில் தான் அது இன்ஸ்டால் ஆகிருக்கும். அதுலேருந்து எடுத்து ஆட்டோமேட்டிக்காக எதுவும் இன்ஸ்டால் பண்ணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு டூல் வந்து ஆர்சிங்னு ஒரு டூல். நிறைய டூல் இருக்குது. நம்ம வந்து நமக்கு தேவையானது மட்டும் அந்த Cyg-Winல ரன் பண்ணக்கூடிய இது நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நமக்கு ஒரு 3 டூல் தேவைப்படும். OpenSSH, rsync, nccaches. சரி, இந்த 3 டூல் போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா nccaches. ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக இன்ஸ்டால் ஆகுது இல்லைங்களா? ஓகே, ஸோ எல்லாமே நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஓகே, நம்ம இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த இது வந்து எங்கே இருக்குன்னு நம்ம பார்க்க வேண்டாமா? அந்த டெர்மினல் லினக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெர்மினலில் தான் ரன் ஆகும். ஸோ அந்த டெர்மினல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்டோஸில் போய்ட்டு ஸ்டார்ட்டில் போய்ட்டு டெர்மினல் அப்படின்னாலே உங்களுக்கு அது பார்த்தீங்களா Cyg-Win 64 டெர்மினல். ஸோ இதை வந்து நம்ம ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை இது பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பிரிண்ட் டு ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா டாஸ்க் பாரில் சார் பிரிண்ட் டு டாஸ்க் பார் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாஸ்க் பாரில் வந்து இதை நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேனால ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து விண்டோ கிடச்சிடும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு லினக்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாமே இதில் ரன் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? எல்எஸ் பார்க்கலாம். சிடி ஹோம் கொடுத்தீங்கன்னா சிடி ஹோம் எல்எஸ். சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா லினக்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து இதில் ரன் பண்ணி பார்க்கலாம். எல்எஸ் கமா எல்எஸ்னால் லிஸ்ட்டு டைரக்டரி. சரிங்களா? பார்த்தீங்கன்னா லினக்ஸ் உள்ளது ரைட்டு ரீட் ரைட் எக்ஸிக்யூட். சரிங்களா? அப்புறம் எக்ஸிக்யூட் ரைட்டு, அப்புறம் எக்ஸிக்யூட்டு. ஸோ இந்த மாதிரி லினக்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாமே உங்களால் ரன் பண்ணி பார்க்க முடியும். சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இதுலேருந்து ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுங்களேன். டச்சுங்கிறது நம்ம எம்டி ஃபைல் க்ரியேட் பண்ணுறது. டச் சோமு டாட் டெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகிடும். சரிங்களா? இது எங்கே போய் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே இதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் சியில் டூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இதில் வந்து ஆட்டோமேட்டிக் Cyg-Win ஃபோல்டர் இருக்குது பார்த்தீங்களா? ஆட்டோமேட்டிக்காக இதில் தான் போய்ட்டு அது ஸ்டோர் ஆகும். இப்போ ஹோமில் போனீங்கன்னா பார்த்தீங்களா சோமுன்னு சொல்லி ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகிருக்காங்க. நம்ம இதில் வந்து இது பண்ணோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அங்கே போய் அது க்ரியேட் ஆகிடும். ஸோ இப்போ விண்டோஸ்குள்ளே இருந்துகிட்டே நம்ம வந்து லினக்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்மளால் ரன் பண்ணி பார்க்கணும். இனிமேல் வந்து இது மூலமாக நம்ம வந்து விக்ரன் வந்து எப்படி அப் பண்ணுறது, எப்படி டவுன் பண்ணுறது, விக்ரன் கமெண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.